எல்லா கனவுகளும் சிதைஞ்சு உடம்பும் சிதைஞ்சு அவங்க கனவுகளும் சிதைஞ்சு எல்லாமே பார்க்க தெரியல. எனக்கு ஏதோ புலம்பணும் போல இருக்குது, வார்த்தையே வரமாட்டேங்குது. இவங்க ஒர்க் பண்ண அதே யூனிட்ல தான் நானும் ஒர்க் பண்ணேன். இந்த கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டேன் இப்படியெல்லாம் ஒரு வீடியோ நம்ம போடுவோம்னு. ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. உள்ள பாருங்க, மேலே வந்து ஃப்ளைட் போயிட்டு இருக்குது. எனக்கு பார்த்தாலே எனக்கு நெஞ்செல்லாம் அப்படி கணக்குது. ஒரு சில இதில் வந்து எப்படியோ வந்து தலைக்கு மேலே ஃப்ளைட்டு போயிட்டுருக்குது. இப்போ அதை பார்த்தாலே வந்து கொஞ்சம் ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நடந்த அவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடி தான், ட்ராஜிக் பிளேன் கிராஷ். ஸோ லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ, இன்றைக்கி உள்ள வீடியோ வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து லைஃப்பில் நம்ம போடவே கூடாது அப்படி நம்ம வந்து கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் ஒரு வீடியோ நம்ம போடுவோன்னு அப்படி நினச்சிருக்க மாட்டோம்ல. ஸோ அதே மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி. கனவுல கூட ஒரு நினைக்காதது. அதாவது நேற்றைக்கு ஜூன் 12 வியாழக்கிழமை நம்ம இந்தியாவில் நடந்த அந்த ஒரு ட்ராஜிக் பிளேன் கிராஷ். ஏர் இண்டியாவுடைய பிளேன் வந்து அகமதாபாத் டு லண்டன் வரக்கூடிய பிளேன் வந்து ஏறின ஏற்றத்துலே ஏறக்கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது வெடித்து செதறி அதில் உள்ள எல்லாரும் இன்க்ளூடிங் பைலட்டு யார் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் இறந்துட்டாங்க. எக்ஸப்ட் ஒரு ஆள் மட்டும் அதில் இருந்து தப்பிச்சு வந்துட்டார். இந்த நியூஸ்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் அங்கே இருந்த பிள்ளைங்கள்லாம் அதில் கொஞ்சம் பேர் இறந்துருக்குறாங்க. ஸோ இப்படிலாம் வந்து இந்த நியூஸை இப்போ எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பல சேனலும் இந்த நியூஸினுடைய எல்லா அம்சங்களையும் எடுத்து வைக்குது. இது எப்படி நடந்தது, இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயாச்சுது, யாரெல்லாம் இறந்தாங்கங்கிறத அந்த ஒரு டீட்டெயில்ஸ் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வெளியில் வந்துட்டு இருக்குது. என்னுடைய ஒரு தாட்டை வந்து நான் இதில் வைக்கலாம். நம்ம லண்டன் தமிழச்சி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் எல்லார் சார்பாகவும், குறிப்பாக வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சார்பாக வந்து வெளிநாட்டு வாழ் மக்கள், இந்தியர்கள்னு மட்டும் சொல்ல மாட்டேன், தமிழர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய தாய் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் வந்து இருக்கக்கூடியவங்களே சார்பாகவும் தான் அந்த வீடியோ வந்து நான் வெளியிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு 12 வியாழக்கிழமை வந்து பயங்கர ஒரு பிஸியான நாள். எனக்கும் வேலையில் கேட்டிங்கன்னா, நான் ஒரு எனக்கு தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். நான் ஒரு நர்ஸாக இருக்கிறேன். யூகேயில் நான் ஒரு நர்ஸாக இருக்கிறேன். ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேற்றுக்கு வந்து எக்ஸப்ஷனலி எனக்கு ஒரு பிஸி டேயாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இதில் ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு யூகே டைம் ஒரு 10:30 இருக்கும், 10:11 மணி இருக்கும். டக்குன்னு ஃபோனில் வந்து அப்படி சில நேரம் நமக்கு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகும்ல, பாருங்கள் மேலே வந்து ஃப்ளைட் போயிட்டு இருக்குது. எனக்கு பார்த்தாலே எனக்கு நெஞ்செல்லாம் அப்படி கணக்குது. ஸோ இது எங்கே போகிற ஃப்ளைட்னு தெரியல. ஸோ அந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது, பிளேன் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து வந்து கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் அவங்கெல்லாம் வராங்க. ஐயோ, உங்கள் ஊரில் வந்து இந்தியாவில் வந்து பிளேன் கிராஷ் ஆகிடுச்சு, இது நிறைய பேர் இறந்துட்டாங்களாம், இது உனக்கு தெரியுமா அந்த நியூஸ் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நியூஸை பார்த்தா இந்த மாதிரி ஒரு சோக நிகழ்ச்சி அந்த நியூஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேன் கிராஷில் வந்து 241 பேர் இருந்த ஒட்டுமொத்த பயணம் செஞ்சவங்களும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதில் ஒரு ஆளை தவிர இது எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு நமக்கு வந்து நியூஸ் வருது இல்லை. இந்த 241 பேரும் வந்து ஒரு கனவுகளை சுமந்துக்கிட்டு, அதாவது இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வரோம், லண்டனுக்கு வரோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய கனவோடு வருவாங்க. ஒன்றிலே வந்து இங்கே வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, இல்லைனா இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லைனா வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா எதுக்காக வந்திருப்பாங்கன்னா தங்களுடைய பிள்ளைங்க இங்கே இருப்பாங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு, இல்லை பிள்ளை வந்து ஒரு மெட்டர்னிட்டி குழந்தை பிறக்க போகும், அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வரக்கூடிய பேரண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியாக நம்ம பிரிச்சிடலாம் இந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க, ஒரு தாய் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்க வந்து எப்படின்னா பல கனவுகளோட, என்ன இந்த தாய்நாட்டை விட்டு நான் என் குடியிருந்த வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணுன்னாலே அந்த பாழாப்போன வந்து பணத்துக்காக தான் போக வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறது, நமக்கு வந்து படிச்சிருக்கிறோம், டிகிரி ஆஃப்டர் டிகிரி முடிச்சிருக்கிறோம், ஆனால் வந்து வாழ்வாதாரம், குடும்பம் நல்லாக மாட்டேங்குது, வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு வரும்போது வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி என்ன திரைகிடல் ஓடியும் திரவியும் தேடுங்கிறதான தமிழ் சொல். ஸோ இந்த மாதிரி போய் நம்மளுடைய வாழ்வை வந்து நம்ம குடும்பத்தினுடைய வாழ்வை நம்ம தான் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க அந்த அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்களுடைய ஒருத்தருடைய கனவுகளும்
இருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஸ்டோரி இதில் வந்து 2 பேருடைய ஒரு கனவுகள் வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னுடைய தாட்ஸ், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், இந்தியர்கள், இவங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். எப்படின்னா 2 பேருடைய ஒரு ஸ்டோரி எப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஃபெலோ நர்ஸ், என்ன மாதிரியே ஒரு நர்ஸாக இந்தியாவிலேருந்து யூகேயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரஞ்சிதா கோபகுமார். ரஞ்சிதா கோபகுமார் வந்து ரொம்ப ஒரு ப்ரில்லியண்டான ஸ்டூடெண்ட். அவங்களுடைய டீச்சர்ஸ்லாம் அவங்கள பற்றி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு ப்ரில்லியண்டான ஸ்டூடெண்ட். அவங்க கேரளாவில் பத்தனந்திட்டா அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா, கேரளாவில் கோழஞ்சேரி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கும்போதே 5 இயர்ஸ் கரியர் பிரேக், நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் இங்கேயுமே அது உண்டு, ஒரு கரியர் பிரேக் நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க கரியர் பிரேக் 5 இயர்ஸ் லீவ் போட்டுக்கிட்டு அந்த லீவில் இவங்க வந்து முதல்ல வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்குறாங்க. அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து நேராக வந்து இங்கே வந்திருக்கிறாங்க, யூகேக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ யூகேயில் வந்து எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து போர்ட்ஸ்மவுத் ஹாஸ்பிட்டலில், போர்ட்ஸ்மவுத்தில் குயின் அலெக்சாண்ட்ரா QA ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுதான் வந்து அங்கே உள்ள NHS ட்ரஸ்ட்டு. ஸோ அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை நிறைய பேருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் பழக்கமான ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். ஏன்னா நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணேன், நான் போர்ட்ஸ்மவுத்தில் இருக்கும்போது. ஸோ அங்கே வந்து கார்டியாலஜி யூனிட்டில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒர்க் பண்ண அதே யூனிட்டில் தான் நானும் ஒர்க் பண்ணேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். அதே ஹாஸ்பிட்டலில், அதே யூனிட்டில், அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் நானும் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு இவங்க. இவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களில் ஒன்று வந்து முதல் பிள்ளைக்கு வந்து 15 வயசு, ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து 12 வயசு ஆகுது. ஸோ எல்லாம் ஒரு டீனேஜ் பசங்க. அதுக்கு இவங்களுக்கு இவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அம்மா தான் அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு ஊரில் இருக்கிறாங்க. இவங்க அம்மாவும் ஒரு கேன்சர் பேஷண்ட் இவங்க அம்மா. ஸோ இவங்க வந்து இப்படி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு காரணமே வந்து ஏதாவது ஒரு சொந்தமாக ஒரு வீடை வைக்கணும், அம்மாவுடைய கேன்சர் வியாதியை வந்து குணப்படுத்துறதுக்கு காசு வேணும், இந்த மாதிரிப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட பல ஒரு பெண் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா, அவங்களோட வெளிநாட்டில் ஜாலி லைஃப் தும் தக்காடா அப்படின்னு நம்மலாம் சில பேர் நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் அந்த 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 வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள வலிகளை பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மாவுடைய லைஃப்பை வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலாம். ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பாருங்கள், எவ்வளோ செலவழி, எவ்வளோ செலவாகும். அதை நான் சொல்கிறது, இங்கே வந்து நம்ம NHSலலாம் பார்த்திங்கன்னா எந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து எப்போவுமே வந்து அதெல்லாம் வந்து நம்ம வேல்யூ பண்ணுறதே இல்லை. எப்போவுமே NHSஐ பற்றி குறையே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அதுக்கெல்லாம் ஒரு காசு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நிலைமை தெரியுமா? அது வந்து ரொம்ப ஒரு இதானது. நான் வந்து ஹெல்த் கேரில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை தான். அம்மாவுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து அதுக்கான சம்பாத்தியம் பண்ணணும். ஸோ ஒரு பெண்ணினுடைய தலைமையில் எத்தனை பொறுப்புகள்! ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும், இன்னொருத்தங்க வந்து ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு வந்து உதவி பண்ணணும். இந்த மாதிரி பலவிதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு தான் இந்த பெண் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து ஏறி உட்காந்துருப்பாங்க, அப்படி தானே? ஸோ இவங்க வந்து ஊருக்கு வந்தது எதுக்குன்னா, 5 வருஷம் முடிச்சுட்டு திரும்பி நான் ஊருக்கு வந்து செட்டில் ஆகணும். ஸோ அதுக்கிடையில் ஏதோ சம் பேப்பர் ஒர்க், அந்த பேப்பர் ஒர்க் வந்து நேரில் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம், ஊரில் செட்டில் ஆகிறதுக்குள்ள பேப்பர் ஒர்க்கை வந்து நேரில் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு, கொஞ்ச நாளைக்கு தான், பெரிய 3 வாரம் 4 வாரம் அப்படி இல்லை, ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு தான் அவங்க வந்து ஊருக்கு வந்திருக்கிறாங்க. வந்து நல்ல சந்தோஷமாக அவங்க வீடும் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போது, ஜூலை மாதத்தில் வீடு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு ஓணம் சமயத்தில் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி வீட்டில் குடியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான், இவங்க பிளான். ஓகே, ஒரு பெண், அவங்களுடைய கணவரை பற்றியான தகவல்கள் நமக்கு தெரியவில்லை. லுக் லைக் அவங்க தான் ஒரு சோல், அந்த ஃபேமிலியினுடைய ஒரு முழு பாரத்தையும் தோளில் சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண். ஓகே, ஸோ அவங்க எப்படி ஒரு கனவில் வந்திருப்பாங்க இல்லையா? ஓகே, யூகேயில் வந்து ஓகே இவ்வளோ நாள் நான் இருக்கணும், இனி அந்தால திரும்பி போயிடணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனோட இவங்க வந்து அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருந்திருப்பாங்க. இருந்த ஒரு சில நிமிடங்கள்லே எல்லாமே, எந்த கனவுமே முன்னால் வந்து கொண்டு போக முடியாத அளவுக்கு வந்து எல்லா கனவுகளும் சிதைஞ்சு, உடம்பும் சிதைஞ்சு, அவங்க கனவுகளும் சிதைஞ்சு எல்லாமே பாழா போயிருது. நினச்சி பாருங்கள். லைஃப் வில் மூவ் ஆன். இது இப்படி நிற்க போகிறது இல்லை. அவங்க அம்மாவுக்கும் லைஃப் வில் மூவ் ஆன், அந்த பிள்ளைங்களுக்கும் லைஃப் வில் மூவ் ஆன். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய கனவுகளும் ஒருத்தவங்களுடைய ஏக்கங்களும் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால எவ்வளவுக்குள்ள வந்து
உடனே சிதைஞ்சு போகுது இல்லையா? ஸோ அது வந்து அந்த அவங்களுடைய ஒரு இது. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த காணொளி வழியாக அவங்க வந்து ஒரு நர்ஸாக இருந்து இந்த ஹியூமனிட்டிக்கு அவங்க எவ்வளவோ செஞ்சுருப்பாங்க அப்படி தானே. ஸோ அவங்க செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஒருத்தரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அது எந்த நாட்டில் அவங்க செஞ்சாலும் சரி தான், ஒரு ஹியூமன் பீயிங் அவங்க நன்றி செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்கு அவங்கள பற்றி நினைக்கிற ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. 2 பிள்ளைங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு 4 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது அங்கே நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுது, அம்மா இல்லை, நோ மோர் அம்மா. ஏர்போர்ட்டில் பார்க்கும்போதே தெரியும், எல்லா ஃபேமிலிஸும் வந்து வழியனுப்ப வருவாங்க. ரொம்ப ஒரு 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 ஜெகஜோதியாக இருக்கும் அது. ஆனால் ரொம்ப ஒரு சோகமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஓகே, என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறான், என்னை காணிச்சு என் மகா வெளிநாட்டுக்கு போகுது, வீட்டை வந்து குடும்பத்தை வந்து கொண்டு வந்துடுவாங்க எப்படியாவது, அவங்க வாழ்க்கை நல்லாயிரும், நல்லா இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு 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 இது இருக்கும். நீங்கள் அந்த 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 ஏர்போர்ட்டை பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு இமோஷன்ஸ் தான் ஒருத்தர்கிட்டையும் இருக்கும். நான் வந்து இந்த ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இந்த 241 பேரும் இறந்தாங்கல்ல, இந்த 241 பேருக்கும் பின்னால் இதே மாதிரியான ஸ்டோரிகள் தான் இருக்க போகுது. ஓகே, அதனால் ஒருத்தங்க ஸ்டோரி மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களே, மற்றவங்களாம் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. மை தாட்ஸ் ஆர் வித் எவ்ரிஒன். நமக்கு அது ஒருத்தருடைய ஸ்டோரியும் தெரியாததுனால என்னால் இங்கே பங்கு வகிக்க முடியல. ஆனால் ஒருத்தரும் இவங்க எப்படி அவங்களுடையதோ அதே மாதிரி தான் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன். இன்னொருத்தர், அவர் வந்து இங்கே பிரிட்டிஷ், அவர் குஜராத்தி, இங்கே வந்து செட்டில் ஆனவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களும் ஏதோ 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸ் அந்த மாதிரிப்பட்ட பருவத்தில் உள்ள 2 பிள்ளைங்க. ஸோ அந்த ஒய்ஃப் வந்து அவங்க இங்கே இறந்து போனாலும் அவங்களுடைய அந்த காரியங்கள், அந்த ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குல்ல, அது செய்கிறதுக்காக அவர் வந்து அகமதாபாத்துக்கு பிள்ளைங்களை இங்கே ஃபேமிலியில் விட்டுக்கிட்டு அவர் மட்டும் அகமதாபாத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து அந்த ஒய்ஃபுடைய எல்லா ஈம காரியங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் இந்த ஃப்ளைட்டில் ஏறி அவரும் போயிட்டார். இந்த இதில் இப்போ வந்து அனாதையாக்கப்பட்டிருக்கிறது 2 பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க யூகேயில். அவங்க யார் கூட இருக்கிறாங்க, ஒரு வேளையில் நான் நினைக்கிறேன், ஒரு வேளையில் அவருடைய பெற்றோர் கூட இருக்கலாம், யார் கூட என்ன, சும்மா அவங்க அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க. ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆள்கிட்ட தான் அவர் விட்டுட்டு போயிருப்பார். ஸோ அவங்க கூட இருக்கலாம். ஸோ அவங்களுடைய லைஃப் இனி என்ன ஆகும், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சுது. நினச்சி பாருங்க. இப்படி தான் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போதும் ஓகே, இப்படி தான் வந்து ஒரு இது நடக்கும். அதாவது மனுஷனுக்கு வந்து நம்ம இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டா கண்டிப்பாக இறப்பு ஒன்று, சாவு ஒன்று. அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது, அது வந்து தான் ஆகுது லைஃப்பில். ஆனால் நல்லா போயிட்டு இருக்கிறோடைய லைஃப்பில் டப்புன்னு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வரும்போது டப்புன்னு போயிடுறாங்க. என்னடா வாழ்க்கை, என்னடா உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கோம். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு நர்ஸாக இருக்கிறதுனால நிறைய நியர்லி 25 இயர்ஸாக நான் நர்ஸாக இருக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரிப்பட்ட கண்ணீர்களும் கம்பளங்களும் கேட்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி வருவாங்க. அதாவது எமர்ஜென்சி மெடிசனுங்கிற ஒரு வார்டு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வருவாங்க, ஆக்சிடெண்ட் வருவாங்க, அப்படி வந்து டப்புன்னு போயிடுவார். அந்த ஃபேமிலியெல்லாம் நல்ல குலைஞ்சிரும் ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி தான் லைஃப், ஹியூமன் லைஃப் வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது. கேட்டிங்களா? இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சே தான், இப்படி தான் லைஃப் இருக்குதுன்னு. யாருமே வந்து இது வந்து நான் வந்து ஒரு நர்ஸாக இருக்கிறேன், நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் பார்க்குறேன், அதனால் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாருமே நம்ம லைஃப்பில் இது ஒன்றே கேட்குறது பார்க்குறது, அவங்கவுங்க லைஃப்லேயும் ஒரு சிலவங்க லைஃப்பில் நடந்திருக்கலாம். இப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தாலும் நமக்குள்ளே இன்னும் இந்த பிடிவாதங்களும், ஒரு இடங்கள்ல என்ன நடந்துட்டுருக்கு, போர், முடியாத போர் போட்டு அழுத்தி எல்லாருக்கும் என்ன அந்த இதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே தான் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை. சொத்துக்கு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள சொத்துக்கு பிரச்சனை, வீட்டுக்கு பிரச்சனை, அதுக்கு பிரச்சனை, இதுக்கு பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள மனக்கசப்பு. இந்த ஒரு நொடியில் போகக்கூடிய ஒரு லைஃப்பில் இருக்கிற நாம் தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் இந்த இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் இதெல்லாம் நினச்சி பார்த்தா, God has given us a beautiful world. இந்த உலகத்தில் வந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம லைஃப் வந்து நடத்திட்டு போகலாம். ஆனால் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ்லாம் பற்றி நம்ம கேட்டுக்கிட்டு அந்த ஒரு 1-2 நாளுக்கு ஐயோ இப்படி ஆயிட்டே ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மனுஷனுங்க மறதி கூட, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்தன்னு சொல்கிறேன், மறதி குணம் தானே. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே போயிடும். ஸோ இந்த 2 இன்சிடென்ட்ஸும் வந்து எனக்கு உங்ககிட்ட பகிரணும்னு இருந்துச்சு. அதுக்காக நான் பகிர்ந்துருக்கிறேன்.
உங்களில் பல பேர் பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி உங்கள் குடும்பங்களில் நடந்திருக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட். இப்போ நம்ம உலகத்திலே சொல்லப்போனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுன்னு இல்லை வந்து ரொம்ப ஒரு சேஃபான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ளைட்டில் போகிறது, ஏரோப்ளைனில் போகிறது. மற்ற எல்லாமே வந்து அதை விட சேஃப் கம்மின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 ஃப்ளைட்டுக்கு மேலே பறந்துட்டு இருக்குது. அப்போ எத்தனை ஆட்கள் வந்து அந்த ஃப்ளைட்டில் இருப்பாங்க, எவ்வளவு கனவுகளோடு இருப்பாங்க, எவ்வளவு இதோட இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த நியூஸ் வந்து ஒரு 240 பேரை பற்றியான 241 பேரை பற்றியான ஒரு நியூஸு. பட் இதுதான் லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து இப்போ வந்து நம்ம இப்போ இந்த காணொளி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் பறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஆட்களை பற்றி. இதே மாதிரி தான் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸு, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ். அதுவும் வந்து நம்ம ஊர் இந்தியா, என்னுடைய தாய்நாடு இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்ஸுக்கெலாம் அளவே இல்லாமல் போச்சுது. அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி அந்தால அது போயிடுது. சாதாரணமாக ஒரு சீட் பெல்ட்டு காரில் இருந்தால் ஒரு சீட் பெல்ட் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது கூட வந்து இன்னமும் வந்து நமக்கு தலைக்கு உரைக்காமல் இருக்குது. ஏன்னா ஒரு லைஃப் போனதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம வந்து பேசுகிறத விட அது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னே அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம். உலக நாடுகள்லாம் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆனால் உலக நாடுகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு லாவாகவே வச்சுருக்குறாங்க, ஒரு ரூலாக வச்சுருக்காங்க. நீ வந்து சீட் பெல்ட் போடாமல் உன் காரில் நீ யாரையா கூட்டிகிட்டு போறியா, உன்னுடைய லைசன்ஸே ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் வரணும். வந்தால் மட்டும் போதாது, அதையெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மக்கள் கண்டிப்பாக அதை இது பண்ணணுங்கிறதுக்கான ஒரு இதுவும் வரணும். ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நாட் அ ஜோக். ஆக்சிடென்ட்ஸ் எதுக்கு? ஆக்சிடெண்ட் வந்து சும்மா ஆக்சிடெண்ட் வர்றது இல்லைங்க. ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கவனக்குறைவு நடந்திருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிழை நடந்திருக்கும். அதனால தான் அந்த ஆக்சிடெண்ட் வருது. மீண்டும் இன்னொரு நேரம் அந்த பிழை நடக்கக்கூடாது, இன்னொரு நேரம் அந்த கவனக்குறைவு நடக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஏர் இண்டியா பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏர் இண்டியாவில் போகிறவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு இது இருக்கும், வந்து சீட்டெல்லாம் ஒடிஞ்சு கிடக்குது, அது ஒடிஞ்சு கிடக்குது, இது ஒடிஞ்சு கிடக்குது. ஒரு மானிட்டர் வேலை பண்ணால் அங்கே டிவி மானிட்டர்லாம் இருக்கும் இல்லையா, டிவி மானிட்டரில் ஒன்று வேலை பண்ணால் இன்னொன்று வேலை பண்ண மாட்டேங்குது, உள்ள கொசு ஓடுது. இந்த மாதிரிப்பட்ட பல பிரச்சனைகள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் வந்து தாய்நாட்டை பற்றி நம்ம குறைவாக பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. குறைவு இல்லைங்க. ஒருத்தங்க ஒரு கன்சர்ன் நம்ம ஊரில் எப்படி தெரியுமா, இப்படி ஒன்று நடக்குதுங்கன்னு ஒரு கன்சர்னை நம்ம எடுத்து வச்சா உடனே நீ தாய்நாட்டை பற்றி நீ குறைவா பேசுக, உனக்கு வந்து என்ன, நீ லண்டனுக்கு போயிட்ட, இங்கே எதையும் பார்க்காம நீ அங்கே கிடந்துட்டு அங்கே கிடக்க வேண்டியதுதானே. அப்படி கிடையாது. எவ்ரி என்ஆர்ஐ நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கோன்னா எங்களுடைய இங்கே உள்ள சம்பாத்தியம், ஊர்லேருந்து வரக்கூடிய பொருட்களை நாங்கள் வாங்குறதுல இருந்து ஊருக்கு அனுப்பி வைக்கிற காசுலேருந்து எங்களுடைய காசும் வந்து இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு எவ்வளவோ பயன்பட்டுருக்குது. அந்த ஏர் இண்டியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஏர் இண்டியாவில் எப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஃப்ரெண்ட் வந்து அந்த ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன பையனை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறாங்க, ரொம்ப சின்ன பையனை வச்சுட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ட்ராவல் அந்த அது என்னது டாய்லெட்டுக்குள்ளே போயிருக்காங்க. டாய்லெட்டுக்குள்ளே போனதும் அந்த உள்ள அந்த லாக் வந்து லாக் ஆயிடுச்சு. அவங்களால திறக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க 20 மினிட்ஸ் நான் டாய்லெட்டுக்குள்ளே இருந்து அந்த பெல் அடிக்கிறேன், யாரும் வரல. அதை போட்டு டக்குன்னு தட்டுறேன் கதவை, யாரும் வரல. 20 நிமிஷம் ஒரு பெண் அது அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னியா எப்படி இருந்துக்குன்னு நினச்சி பாருங்கள். இது நம்மளுடைய இதே ஏர் இண்டியாவில் நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய தோழி அவங்க என்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ் வந்து இந்த கதவு வந்து அடிக்கிறத பார்த்துக்கிட்டு அவங்க போய் ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு ஏர் ஹோஸ்டஸ் வந்து வெளியிலேருந்து ஓப்பன் பண்ணி அவங்க வந்து விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இது குறையெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, இது வந்து நம்ம உணர்ந்துக்கணும். நம்மளோட சக மனிதர்களை மதிக்கிறதுக்கு உணர்ந்துக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நம்ம எவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறத உணர்ந்துக்கணும். பட் எனிவே, போன உயிர்கள் போனது தான், திரும்பி வரப்போகிறதில்ல. பட் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் தேர், இட் வில் மூவ் ஆன். இப்போ யூகே எப்படி எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதா, QA ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையில் அவங்க வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் வெப்சைட்லேயே வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. நர்ஸ் ரஞ்சிதாவுடைய அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருந்துன்னு. அவங்க சக ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து மூன் பண்ணுற மாதிரியான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நடக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே வந்து கேட்விக் ஏர்போர்ட்லேருந்து உள்ள என்ஜினியர்ஸ் எல்லாத்தையுமே வந்து
அகமதாபாத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதனுடைய இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஸோ யூகே கவர்மெண்ட்டும் இதுக்காக மோன் பண்ணுது. நம்முடைய கியர் ஸ்டாமர் ஆகட்டும், கிங் சார்ல்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் அவங்களுடைய ஆறுதல் செய்திகளை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ எங்கே பார்த்தாலுமே இப்போ நம்ம நான் வேலையில்னா அன்னைக்கு நேற்றுக்கு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலுமே நமக்கு தெரியாதவங்க கூட நம்மகிட்ட வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஊரில் ஒன்றும் ஆகலையே, நீங்கள் இந்தியன் தானே, எல்லாம் ஓகே தானே, ஃபேமிலி எல்லாம் ஓகே தானே. எல்லாருக்குமே இங்கே ஒரு அந்த மாதிரி ஒரு நம்மளை பார்த்தோன்னே ஐயோ இவங்க ஊரில் இப்படி ஆகிப்போச்சு, இத்தனை பேர் ஆகிப்போச்சு, நீங்களாம் ஓகே தானே, நீங்களாம் ஓகே தானே. ஒன்றும் இல்லைங்க, நேற்றுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுமே அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து நான் ஃபோனை பார்க்குறேன், என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜில் எத்தனையோ பேர், அக்கா நீங்கள் ட்ராவல் பண்ணிங்களாக்கா, நீங்கள் ஓகே தானேக்கா, ஏதாவது அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது ட்ராவல் பண்ணிங்களாக்கான்னு எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ நமக்கெல்லாம் வந்து நல்ல மனங்கள் இருக்குது, நல்ல இது இருக்குது. ஆனால் ஒரு சில இதில் வந்து எப்படியோ வந்து எப்படியோ போயிடுது. எனக்கு வார்த்தையே வரலங்க இதில் வந்து என்ன பேசுறேங்க. நான் இப்போ வந்து எவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ புலம்பணும் போல் இருக்குது, வார்த்தையே வரமாட்டேங்குது. என்னடா ஒரு இதுன்னு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து நம்ம பிழைக்கிறதுக்காக போகிறோம். அந்த மாதிரி அப்படியே ஒரு சூழ்நிலை உருவாகுது ஒரு நாட்டில். நம்ம நாடு எவ்வளோ, இந்திய நாடு எவ்வளோ வளர்ந்த நாடு, எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கிற நாடு, எதுக்காக வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் கொடுக்க முடியல? ஏன் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த நம்ம நினைக்கிற ஒரு இந்த ஒரு நர்ஸுடைய லைஃபே எடுத்து பாருங்க, நர்ஸ் ரஞ்சிதா. ஆஃப்டர் ஆல் ஒரு வீடு கட்டுறதுக்காக, ஆஃப்டர் ஆல் ஒரு அம்மாவுடைய ஒரு கேன்சர் இதுக்காக வந்து அவங்க வந்து இவ்வளவும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ மற்ற வளர்ந்த நாடுகளை போல் நம்ம நாடும் ஏன் இன்னும் வந்து அப்படி வளர முடியலன்னு மனசில் ஒரே ஆதங்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் வளங்கள் இல்லாமல் இல்லை, காசு இல்லாமல் இல்லை, காசு எல்லாம் 1-2 பேரில் குஞ்சு கிடக்குது, மற்றவன் எல்லாம் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறவங்க வெளிநாடுகள் அங்கே எங்கே போய் நம்ம பிழைச்சிக்கிறோம். ஊரில் இருக்கிறவங்க அதுக்காக எல்லாரும் வந்து கீழே இருக்கிறாங்கன்னு இல்லை, பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து உருவாக்கக்கூடாது. இனி போகையாவது வந்து இந்த மாதிரி நிலைகள் மாறும். ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு வேலைக்காக காசுக்காக மனுஷன் வந்து போகிறாங்கிற அந்த ஒரு நிலை இருக்கக்கூடாது. நம்ம நாட்டிலையும் வந்து எல்லாம் பழகி பெருகணும், மக்கள் அவங்கவுங்க நாட்டில் இருந்தே அவங்கவுங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இன்சிடெண்ட்டில் எனக்கு வந்த ஒரு இது. ஓகே, ரொம்ப நான் பேச விரும்பலை. உங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் அவங்களுடைய இறந்தவங்களெல்லாம் நம்மளுடைய தாட்ஸில் வச்சுக்குவோம். நம்மளால் முடிஞ்ச அளவு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஆக்சிடெண்ட்டை நம்மளால் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை சாதாரண நம்மளால் தடுக்க முடியாட்டாலும் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மற்ற ஆக்சிடெண்ட்டுகளில் நம்ம எப்படியே தடுக்கலாங்கிறத நம்ம வந்து ஆலோசித்து அதன்படி நம்ம முறையெடுத்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம். ஓகே, இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.